அதே மாரி துலா ராசிக்கு சனி பகவான் வந்து அ 5ல் பூர்வ புண்ணியத்தில ஆட்சி பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு நண்பர்களே. இத வந்து நீங்க வந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதற்காக, இந்த கிரகத்த வைத்து உங்களுக்கு இந்த வருட பலன் எப்படி இருக்கும்? அதாவது வருடக்கோள்கள் தான் நமக்கு ஒரு ஒரிஜினல் பலனை குடுக்கும். மத்த மாதக்கோள்கள், தினக்கோள்கள் இதெல்லாம் வந்து தினக்கோள்களா வரக்கூடிய சந்திர பகவான் வந்து மாறக்கூடிய தன்மையிலே இருப்பாரு. அதேமாரி செவ்வாய் பகவான் 45 ஒரு நாளைக்கு 1 1/2 மாசத்துக்கு ஒரு டைம் 45 நாளு. சுக்கிர பகவானும் அதேதான். இவங்கலாம் வந்து 1 1/2 மாசத்துக்குள்ள மாறிக்கிட்டே இருப்பாங்க. 1 மாச கோள்கள் ஆகும். அப்ப இந்த வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடியது, அ குரு குரு பகவான் வருஷம் ஒரு டைம் மாறிட்டு இருப்பாரு. அதே மாரி ராகு, கேதுலாம் 1 1/2 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுவாங்க. சனி பகவான் வந்து 2 1/2 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுவாரு. இப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இருக்குது. அப்ப சனி பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில ஆட்சி பெற்றிருப்பது, அதே மாரி துலா ராசிக்கு 5ல் ஆட்சி பெற்றிருப்பதும், விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த